மீசான் டிவி என் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொடுக்கிறோம். இன்றைய பதிவுல ஒரு 3 விடயங்கள் குறித்து பேசலாம், கதைக்கலாம். ஒன்று, ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸினுடைய தலைவர் பீட்டரை நாட்டை விட்டு துரத்தி விட்டு நிசங்க விக்ரமசிங்க எப்படி அந்த பதவிக்கு வந்தார், அந்த சூழ்ச்சி எப்படி நடந்த, எப்படி நட்டத்துல போன என்ற பல்வேறு விஷயங்களை பேசுறதோட, பாகிஸ்தான் நாட்டையே புரட்டி போட்ட அந்த வெள்ள பிரளயத்துல பல்வேறு உயிர்கள் காவு கொள்ளப்பட்ட சங்கதியும், எகிப்து நாட்டையே உலுக்கி போட்ட கோர விபத்து, அள்ளி சென்ற உயிர்கள் என்ன அப்படின்ற பல்வேறு விஷயங்களை பேசுறது தான் இன்றைய பதிவு. முதல் விஷயம், ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸினுடைய தலைவராக இருந்தவர் பீட்டர் ஆஸ்திரேலிய பிரஜை. ஒரு தரம் வாய்ந்த நிறுவனமாகவும் லாபமூட்டு நிறுவனமாகவும் மாற்றி அமைச்சிருந்தாரு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் என்ற நிறுவனத்தை. 2008ஆம் ஆண்டு அது அடைந்த லாபம் கிட்டத்தட்ட 440 கோடி ரூபாய். இது ஏதோ ஒரு வகையில பல்வேறு நபரோட கண்ணை குத்தினதுனால இவரை கிளப்பிட்டு அதுக்கு ஒரு அரசியல்வாதி சார்ந்த ஒரு முக்கியமான நபர்கள் உள்ள வரணும் அப்படின்னு ஒரு ஆசை பிறக்குது. இந்த ஆசை யாருக்கு பிறந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சஜின் வாஸ் குணவர்தன. இந்த சஜின் வாஸ் குணவர்தன மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய நெருக்கமான நண்பரும் அவருடைய அமைச்சரவையில அமைச்சு பதவிகளை வகிச்சவருமாக இருக்கிறாரு. இவர் தான் மஹிந்த ராஜபக்சவருடைய வெளிநாட்டு பயணங்களை நெறிப்படுத்துறவர், அதற்கான ஏற்பாடுகளை செய்யறவர். இவர் ஒரு நாள் பீட்டருக்கு போன் பண்ணி சொல்றாரு, பீட்டர், எனது சகோதரனுக்கு அங்க ஒரு தொழில் தேவை அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் கேட்கிறாரு, என்ன வகையான தொழில் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு சொல்லி. நிறைவேற்று அதிகாரியாக இருக்கணும் அப்படின்னு சொன்ன நேரம் ஒரு இன்டர்வியூ ஏற்பாடு செய்யலாம்னு சொல்லி பீட்டர் சஜின் வாஸ் குணவர்தனுடைய சகோதரருக்கு ஒரு இன்டர்வியூ வைக்கிறாரு. இன்டர்வியூல தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அப்படியான ஒரு பதவிக்கு இவர் எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு ஒரு விஷயம். பல கோள்கள் பண்ணி சஜின் கேட்டாரு, என்ன நடப்பு. அவர் கடைசியில சொன்னாரு, அப்படியான ஒரு பதவிக்கு இவர் தகுதி இல்லை, பிறகு பார்க்கலாம்னு சொன்னதுனால எப்படியோ அதை பீட்டரை கிளப்பலாம் அப்படின்னு சொல்லி சஜின் யோசிக்க ஆரம்பிச்சாரு. சமயம் பார்த்திருந்த நேரத்துல மஹிந்த ராஜபக்ச இங்கிலாந்துக்கான ஒரு பயணத்தை அமைச்சர்களோட மேற்கொள்றாரு. பிறகு என்ன, மீண்டும் நாட்டுக்கு வருகின்ற இந்த சந்தர்ப்பத்துல உடனடியாக ஃபிளைட் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போகணும். உடனடியாக குறித்த ஃபிளைட் அங்கிருந்து வருகின்ற அந்த குறித்த ஃபிளைட் சீட் எல்லாம் புக்கிங் ஆகும் வரைக்கும் பார்த்திருந்த சஜின் என்ன பண்ணினாருன்னா, கோல் எடுத்தாரு பீட்டர் சொன்னாரு, சார் வரணும், அமைச்சர்கள் வரணும், உடனடியாக இந்த ஃபிளைட்ல சீட் தர சொல்லி. அப்போது பீட்டர் சொன்னாரு, இப்போது சொன்னா எப்படி செய்யற, எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனி அடுத்த ஃபிளைட்ல தான் வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யணும், இப்போது இதுல எதுவும் செய்ய முடியாது, அது பிசினஸுக்கு நல்ல மில்லன்னு சொன்னதுனால உடனடியா போனை கட் பண்ணிட்டு சஜின் இந்த ராஜபக்ஷ அவங்களுக்கு கால் பண்ணி என்ன சொன்னா, ஊதி பெருசாக்கினாரு. உங்களுக்கு இப்படி செய்ய முடியுமா, இவர் யாரு, எங்கிருந்தோ வந்தவன், உங்களுக்கு சீட் இல்லைன்னு சொல்ல முடியுமா, எனக்கு சொன்னாலும் பரவாயில்ல, நீங்க நாட்டினுடைய ஜனாதிபதியின பல்வேறு விஷயங்களை பேச மஹிந்த ராஜபக்ஷ அவங்களுக்கு கடுப்பறி உடனடியாக அடுத்த பிளேட்ல நாட்டுக்கு செஞ்ச முதலாவது ஒரு வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனடியாக பீட்டரை நாட்டை விட்டு அனுப்புறதாக அவர் ஒரு கைங்காரியத்தை செய்து முடிச்சாரு. பீட்டரும் நீங்களாச்சும் உங்களுடைய விமானங்களும் ஆச்சு, நான் போறேன் அவரு போயிட்டாரு. போனதுக்கு பின்னால என்ன, சகோதரனை உள்ள தள்ளலாம் அப்படின்னு சஜின் யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துல தான் மஹிந்த ராஜபக்சகள் யாரு, அதுல வர லாபத்தை பார்த்தாச்சு, அதுல இருக்கிற வெகுமானங்களை பார்த்தாச்சு. அப்ப அவர் என்ன பண்ணினாருன்னா, சொந்த மைத்துனன் நிசாந்த விக்ரமசிங்கைய அந்த பதவியில உட்கார வச்சாரு. இப்ப என்ன, தேவையானவங்க வந்தாச்சு, உடனடியாக சஜின் தனது சகோதரையும் அதுக்குள்ள நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஏதோ ஒரு பொறுப்புல போட்டாச்சு. போட்டதுக்கு பின்னால என்ன, அந்த வருஷம் இந்த நிறுவனத்துக்கு ஏற்பட்ட நட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா 330 கோடி ரூபாய் நட்டம். 2008 லாபம் ஈட்டிய நிறுவனம் 2009 ஆகும் பொழுது 330 கோடி நட்டம்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இது 2023ஆம் ஆண்டாகும் பொழுது 54,560 கோடி நட்டத்துல ஓட ஆரம்பிச்சு. சரி, இந்த ஆசாமிக்கு அரசு கொடுத்த சலுகைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, மாதாந்தம் 15 லட்சம் சம்பளம் கொடுத்ததோட போக்குவரத்து செலவு, அதை தாண்டி மருத்துவ செலவு, சாப்பாட்டு செலவு, பல்வேறு வசதிகளை செஞ்சு குடிச்சது மட்டுமல்ல, இதே சந்தர்ப்பத்துல இன்னும் தனியார் 2 நிறுவனங்கள்ல இவர் சம்பளம் பெற்றதும் தெரிய வந்திருக்கு. ஒரே நேரத்துல எப்படி 3 கம்பெனிகள் இவர் நடத்திருப்பாரு, அப்ப எதுக்கு வேலைக்கு போயிருப்பாரு, பல்வேறு கேள்விகள் இங்க எழ ஆரம்பிச்சிருக்குது. இது மட்டும் இல்ல, 3 சொகுசு வீடுகளும் அவருக்கு வழங்கப்பட்டதாக சொல்லப்படுது. அதுல விமான நிலையத்துக்கு பக்கத்திலே மிகப்பெரிய ஒரு சொகுசு வீடு கொடுத்ததான் அவர் பணிக்கு இரவு நேரங்களை போய் வர்றதுக்கு லேசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இரண்டாவது விஷயம் கிட்டத்தட்ட 5 சொகுசு வாகனங்கள் இவர் பயன்படுத்தியதாக தெரிய வருது. இத்தனையும்
பயன்படுத்தி இவர் இனத்தை கிழிச்சு வச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா நட்டத்துல நிறுவனம் ஓடுறதுக்கு காரணமாக இருந்தது. எவ்வளவு தூரம் இந்த நிறுவனத்தை மட்டமாக பயன்படுத்திக்கிறார் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்லிட்டா உங்களுக்கு இவங்க என்னத்தை பண்ணி வச்சிருக்கிறாங்கன்றது இலகுவாக புரிய முடியும். சிங்கப்பூர்ல இருந்து நாட்டுக்கு வரணும் யாரு? இந்த ஆசாமியும் இவருடைய மனைவியும் சரத் அமுனுகம் என்ற அமைச்சரும். அங்க ஏதோ ஒரு டெக்னிக்கல் எரரால 1.5 hour அந்த ஃபிளைட் தாமதிக்கும் என்பதனால உடனடியாக இவங்க என்ன பண்ணினாங்கன்னா மலேசியாவிலிருந்து நாடு வரை இருந்த ஃபிளைட்டை உடனடியாக சிங்கப்பூருக்கு எடுத்து சிங்கப்பூர்ல இருந்து இந்த ஆசாமிகள் இங்க வந்தாங்க. இப்படியெல்லாம் அவசரப்பட்டு வந்து இங்க என்னத்தை கிழிச்சாங்க அப்படின்னா இப்படியான நிறுவனத்தை நட்டத்துல போறதுக்கான காரணமாக இவங்க அமைஞ்சாங்க என்பது மைத்திரிபால சிறிசேன அவங்களுடைய ஜனாதிபதி கமிஷனுடைய விசாரணையில இந்த விஷயங்கள் தெரிய வந்திருக்குது. இருந்தாலும் அந்த பரிந்துரைகளோ அந்த விசாரணைகளோ அடுத்த கட்டம் போகல. காரணம் வேண்டாம், அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தது கோட்டாபய ராஜபக்ஷ. அதனால அனைத்து விஷயங்களும் அப்படியே மூடப்பட்டாது. இப்போதுதான் இவரை கைது செஞ்சிருக்கிறாங்க. பல்வேறு விஷயங்கள் இப்போது விசாரணைக்கு வந்திருக்குது என்பதுதான் இப்போது இருக்கின்ற யதார்த்தமான ஒரு ஆரோக்கியமான விடயமாக மீசா டிவி பார்க்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்படி அரசு சொத்துக்களை மடமாக பயன்படுத்திய இந்த மடையர்களுக்கு அரசு எவ்வகையான தண்டனை கொடுக்க போகுது. அடுத்த ஒரு விஷயம் தான் பாகிஸ்தான் நாட்டையே இப்போது உலுக்கி இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு வெள்ள பிரளயம். இது பருவமழை பெய்ய ஆரம்பித்ததுனால முதலாவது அலையாக இது மாறி இருக்கிறது. இந்த அலையில கிட்டத்தட்ட 40 பேர் உயிரிழந்ததாகவும் இதுல 20 குழந்தைகள் என்பதுதான் மிக கவலைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. இதுல குறிப்பாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 18 பேர் அந்த வெள்ளத்துல அடித்து செல்லப்பட்ட சம்பவம் காணொளியும் சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடிந்தது. என்ன எது என்று தேடி பார்த்ததுல தெரிய வந்த ஒரு விஷயம்தான், இந்த குடும்பம் சுவாத் பள்ளத்தாக்க நோக்கி ஒரு சுற்றுலா பயணத்தை மேற்கொண்டாங்க. அதிகாலையில 8 மணியில இருந்து இந்த குடும்பங்கள் அந்த பள்ளத்தாக்கினுடைய ஓர பகுதியில அமர்ந்து அவங்க அந்த நேரத்தை கழிச்சு கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்துல சிறுவர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அப்படியே பள்ளத்தாக்குக்குள்ள இறங்கி செல்ஃபி போட்டோஸ் எடுப்பதற்கான ஒரு ஆசையில இறங்கி இருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்துல திடீரென வெள்ளம் ஏற்பட்டதுனால இந்த குழந்தைகளை காப்பாற்றுவதற்கு குடும்பத்தில் இருக்கின்ற அனைவரும் இறங்கி இருக்கிறாங்க. இறங்கினா என்ன, கட்டுக்கடங்காத வெள்ளம் என்பதனால ஒரு மேற்பகுதியில உட்கார்ந்து கொண்டாங்க. அப்படியாவது தப்பிச்சுக்கலாமா அப்படின்னு யோசிக்கிற நேரத்துல அந்த வெள்ளம் விட்டபாடு இல்லை. ஒவ்வொரு மனிதராக அள்ளி செல்லுகின்ற ஒரு சம்பவத்தை பார்க்க முடிந்தது. கொடுமையிலும் கொடுமையாகத்தான் பார்க்கப்படுது. காரணம் என்னன்னா, குழந்தைகளை கட்டி அணைச்சு கொண்டு ஒவ்வொருத்தரும் இறுக பிடித்து கொண்டு எப்படியாவது குடும்பத்தோட உயிர் தப்பிடலாம் என்ற உணர்வோடு இருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல தான் அந்த ஒரு விஷயம் முடியாது போனது மட்டுமல்ல, கண்ணெதிரே ஒவ்வொரு குடும்ப உறுப்பினரும் இறந்து போற மாதிரி, வெள்ளத்தில் அடிபட்டு போற மாதிரி அந்த சம்பவத்தை பார்க்க முடிந்தது. இது குறித்து உண்மையிலே யோசிச்சு பார்க்கின்ற பொழுது இது இவர்களுடைய அசம்பந்த போக்கத்தான் இது காட்டுது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெள்ளம் என்பதும் அனர்த்தம் என்பதும் பாகிஸ்தான் நாட்டுக்கு புதிய ஒரு விடயம் கிடையாது. இயற்கை அழிவுகளால் பாதிக்கப்படுகின்ற நாடுகள்ல பாகிஸ்தான் முதன்மையான ஒரு நாடு மட்டுமல்ல. இது திடீர் பெய்த மழை கிடையாது. இது ஒரு பருவமழை என்பதனால இவர்கள் எதற்காக இந்த காலத்தில் இப்படியான ஒரு சுற்றுலாவை மேற்கொண்டார்கள் என்ற கேள்வி எழ ஆரம்பிச்சிருக்குது. இப்படியான ஒரு அனர்த்தம் நடக்கின்ற பொழுதும் வீடியோ பண்ணுகின்ற, வேடிக்கை பார்க்கின்ற படலத்தை பார்க்க முடியுது. யாருக்கு தகவல் சொல்வது, யாரை உதவிக்கு அழைப்பது, எந்த அரசு நிறுவனத்திடம் இந்த உதவி கோருவது என்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கு இல்லையா? அந்த ஒரு கேள்வியும் இப்போது எழ ஆரம்பிச்சிருக்குது. அந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 18 பேர் அள்ளுண்டு போனதுல உயிர் தப்பிய ஒரு சிலர் சொல்லுகிற குற்றச்சாட்டு என்னன்னா, 2 மணித்தியாலங்கள் தாண்டியும் மீட்பு பணிக்காக யாரும் அரசு சார்ந்து வரவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. எப்போதும் சேஃப்கார்டு இல்லாம நீர்ல இறங்குற ஒரு விஷயத்தை வச்சுக்கவே கூடாது. ஒரு ஜெக்கெட் அணிஞ்சு கொள்ளலாம். இன்னைக்கு நமது நாட்டுல கூட ஒரு படகு கவிழ்ந்ததுனால மீனவர்கள் இறந்ததாக சொல்லப்படுது. பல சடலங்கள் மீட்கப்பட்டதாக சொல்லப்படுது. மீனவர்கள் இருந்தாலும், நீச்சல் தெரிஞ்சவர்களாக இருந்தாலும் எப்போதுமே ஒரு ஜெக்கெட்டை போட்டுக்கொண்டா உயிர் தப்புவதற்கான வழிகள் இருக்கும் என்பதனால அந்த ஒரு விஷயத்துல ஏன் கரிசனை காட்டுவதில்லை என்பதும் நமக்கு தெரிகிற ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அடுத்த ஒரு சம்பவம் தான் எகிப்து நாட்டையே மட்டுமல்ல உலகையே உறைய வைத்த மனோபியா பிரதேசத்துல ஏற்பட்ட விபத்து. ஒரு கனரக வாகனமும் ஒரு வேனும் நேரே மோதிக்கொண்டதுல நேருக்கு நேர் மோதிக்கொண்டதுல கிட்டத்தட்ட 19 உயிர்கள் பரிதாபகரமாக போனதாகவும் அதில் 19 பேரில் 18 பேர் 21 வயதுக்கு கீழுள்ள யுவதிகள் படிக்கின்ற மாணவிகள் என்பது இன்னும் கஷ்டமான, கவலைகரமான, துக்ககரமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு விபத்து எப்படி நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேக கட்டுப்பாட்டை இழந்த அந்த கனரக வாகனம் நேரடியாக அந்த வேன்ல மோதினதுனால இந்த விபத்து ஏற்பட்டதாக சொல்லப்படுது. இந்த 18 யுவதிகளும் எங்க போனாங்க அப்படின்னு பார்த்தா அது ஒரு சோகமான, துக்ககரமான ஒரு செய்தி. இவர்கள் அனைவரும்
பள்ளிக்கூடங்களிலும் பல்கலைக்கழகங்களிலும் படிக்கின்ற மாணவியர்கள் இவர்கள் வாழ்க்கை செலவுக்காகத்தான் 130 பவுன் ஒரு நாள் கூலிக்காகத்தான் இவங்க ஒரு திராட்சை பழ தோட்டத்திற்கு வேலைக்காக சென்றிருக்கிறார்கள். இப்படி செல்லுகின்ற போதோ அல்லது திரும்பி வருகின்ற போதுதான் அந்த விபத்து நடந்ததாக சொல்லப்படுது. பல்கலைக்கழகம், காலேஜில் படிக்கிறவங்க, பாடசாலையில் படிக்கிறவங்க, இவங்க எதற்காக இப்படியான தொழிலுக்கு போனாங்க அப்படின்னு பார்த்தா, இதுதான் அந்த நாட்டினுடைய தலைவிதியும் அந்த நாட்டினுடைய அரசியல்வாதிகள் பண்ணி வச்சிருக்கின்ற சாதனையாகவும் பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட அனைத்து வளங்களும் இருந்து இந்த நாடு ஏன் இப்படியான ஒரு இடத்துக்கு போனிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்தமான ஊழல் தான் அதுக்கு காரணம். எனவே இந்த வெள்ள பிரளயத்திலும் அதே போன்று இந்த விபத்திலும் மரணித்த இந்த ஆத்மாக்களுக்கு இறைவன் சுவனத்தை கொடுக்கட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.